வணக்கம். சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், நரேந்திர மோடியின் ரைட் ஹேண்ட் அண்ட் லெப்ட் ஹேண்ட். 2024ஆம் ஆண்டுக்கு பின்பு இப்படித்தான் இந்த இரண்டு தலைவர்களுமே பார்த்து வந்தோம். ஆனால் இன்னைக்கு இந்த இரண்டு தலைவர்களுடைய கேம் ஓவர். சந்திரபாபு நாயுடு மணி அடித்துக் கொண்டிருப்பார், நிதிஷ்குமார் மணி அடிக்க போகிறார். அதாவது கோவிந்தா கோவிந்தா. ஒரு கல்லில் 2 மாங்காய் அடித்திருக்கிறது, 2 அல்ல 3 மாங்காய் அடித்திருக்கிறது பிஜேபி. பிஜேபியின் இந்த சதி திட்டத்தை நீங்க பார்க்க போறீர்கள். திடீர் என்று நேற்று இரவு இந்த நாட்டில் ஒரு புதுவிதமான அரசியலை நீங்க பார்த்தீர்கள், ஒரு புதுவிதமான கேமை நீங்க பார்த்தீர்கள். இந்த கேமை பற்றி மிக ஆழமாக நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட போகிறேன். சந்திரபாபு நாயுடுடைய எதிர்காலம், நிதிஷ்குமாரோட எதிர்காலம், இவர்களோட அரசியல் கட்சியோட எதிர்காலம், அதற்கான முற்றுப்புள்ளியை வைத்து விட்டது பிஜேபி, செக் அண்ட் மேட் வைத்து விட்டது பிஜேபி என்கிற விஷயத்தை இதற்கு மேல் நீங்க பார்க்க. நேற்று இரவு திடீர் என்று ஓம் பிர்லா வீட்டிற்கு திரிணாமுல் காங்கிரஸ் உடைய 17 எம்பிக்கள் கையில் 20 எம்பிக்களுடைய லெட்டர். 17 எம்பிக்கள் அங்க போய் செல்ஃபி எல்லாம் எடுத்து டீ காஃபி எல்லாம் குடிச்சு இந்த நாட்டு ஸ்பீக்கர் அவர்களை வரவேற்றிருக்கிறார். இதற்கு மேல் நாங்கள் டிஎம்சியில் இருக்க போவதில்ல, நாங்க ஒரு புதிய கட்சியில் இணைந்து விட்டோம். அந்த கட்சி ஒற்றை லோக்சபா எலெக்ஷனை கூட சந்திக்காத ஒரு கட்சி. அசம்பிளி எலெக்ஷனில் நின்றார்கள் திரிபுராவில் 2 சீட்களில் மட்டுமே. அந்த 2 சீட்களிலும் டெபாசிட்டை இழந்த ஒரு கட்சி. அதாவது ஒரு எம்எல்ஏ கூட இந்த கட்சி கிடையாது. ஆனால் இப்போ இந்த 20 எம்பிக்கள், இதுதான் எங்களுடைய கட்சி, இதில் தான் நாங்க இருக்க போறோம், இந்த கட்சியில இருந்து கொண்டு நாங்க என்டிஏவிற்கு ஆதரவை கொடுக்கணும். அதாவது லோக்சபா எலெக்ஷன்லயே களமிறங்காத ஒரு கட்சி கையில் 20 எம்பிக்கள் இருக்கு. இதை சட்டப்படி நீங்க எப்படி பார்க்க போறீர்கள்? இந்த நாட்டு சட்டத்திற்கு எதிராக, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக, இந்த நாட்டு டெமோக்ரஸிக்கு எதிராக ஒரு சதிவேலை நடந்திருக்கிறது. அதை வரவேற்ற நபர் யார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா இந்த நாட்டு ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர்கள். அப்போ இந்த 17 எம்பிக்கள் போனார்கள், 20 எம்பிக்களோட லெட்டர் எடுத்துக்கொண்டு இவர்கள் கூறியது என்ன? நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியா, என்சிபி கிடையாது, சரத்பவாரோடைய பார்ட்டி கிடையாது என்சிபி. திஸ் இஸ் என்சிபிஐ, நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியா. இப்போ இதுதான் எங்களுடைய புதிய கட்சி என்று பேசும்போது இந்த இடத்தில் ஒரு இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காட்டு. திரிபுராவில் இந்த கட்சி அசம்பிளி எலெக்ஷனில் களமிறங்கியது 2 சீட்டுகள். இந்த கட்சிக்கு கிடைத்த மொத்த ஓட்டுகளே 2 சீட்டுகளிலும் மொத்த ஓட்டுகளே 827 ஓட்டுகள் மட்டும்தான். ஜஸ்ட் 827 லோக்சபாவில் களமிறங்க. திரிபுராவில் களமிறங்கி இருக்கிறார்கள். வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய எம்பிக்கள் திரிபுராவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடன் கைகோர்த்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கட்சி நீங்க பார்த்தீர்களா, வெஸ்ட் பெங்கால்ல தான் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. இப்போ இன்னொரு விஷயத்தை நீங்க பாருங்க, சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 தலைவர்களுமே எப்படி அவர்களுடைய கேம் ஓவர் ஆகிவிட்டது என்று நீங்க பார்க்க வேண்டும். அதற்கு முன்பு த்ருவ் ராட்டி ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். இதற்கு முன்பு ஷெல் கம்பெனிஸ்களை பார்த்தோம். அதாவது ஏதோ ஒரு நாட்டில் ரெஜிஸ்டர் ஆன கம்பெனி இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்பரேட் அங்க போய் டாக்ஸ் மிச்சப்படுத்துவது, இல்ல மணி லாண்டரிங் போன்ற விஷயங்களை பார்ப்பது. அடானி இந்த வேலையை தான் பார்த்து வருகிறார், அவருடைய அண்ணனை. இப்போ ஷெல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்களும் வெளிவர தொடங்கிவிட்டது. அதாவது அடையாளமே இல்லாத ஒரு கட்சி, அவர்களுக்கு 20 எம்பிக்கள் இப்படி brought to you by தடிப்பார். தடிப்பாரை அமித்ஷாவை கூறுகிறார். paid by Indian taxpayers, இந்தியாவின் டாக்ஸ் பேயர்ஸ்கள் வழியாக இது நடக்கும். வேலிட் ஓன்லி இன் விஸ்வம். நரேந்திர மோடியின் தலைமையில் தான் இது போன்ற அபூர்வ சம்பவங்களை நீங்க பார்ப்பீர்கள். த்ருவ் ராட்டி பேசிய இந்த விஷயத்தை இன்னும் சுலபமாக நீங்க புரிந்து கொள்ள நினைத்தீர்கள்னா, எந்த விதமான அடையாளமும் இல்லாத ஒரு அரசு கட்சி திடீர் என்று 20 எம்பிக்கள் போய் சேர்ந்து விட்டால் இந்த கட்சி பிப்ரவரி 2ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு தான் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. 2026ஆம் ஆண்டு வருவதற்குள்ளேயே லோக்சபா எலெக்ஷன்ல கலந்து கொள்ளாமலேயே இந்த கட்சி இன்னைக்கு 20 எம்பிக்களுடன் ஒரு நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக உருவெடுத்தது.
இந்த கட்சி போன்று இந்த நாட்டில் 700க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்கு. லோக்சபா எலெக்ஷனை சந்தித்த கட்சி. எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல 700 அரசியல் கட்சிகளோட பேர் இருக்கு. இந்த கட்சியோட பேரே கிடையாது. ஏன்னா லோக்சபாவில தான் கிளம்பி இறங்கவில்லை. அப்ப இது போன்ற கட்சி வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த கேம் பிளானை போட்டு விட்டார்களா? அப்ப எவ்வளவு நீண்ட பிளான்ஸ்களை போட்டு வருகிறது பிஜேபி. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குறிச்சதுக்கு முன்பு சிறிய கோரிக்கை, இந்த சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களோட கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்க. இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு சாதாரணமான விஷயம், அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. இந்த இடத்தில் தான் நிதிஷ்குமார் அண்ட் சந்திரபாபு நாயுடுவோட நிலைமை நீங்க புரிந்து. என்டிஏவின் ஒரு மிகப்பெரிய கூட்டாளியாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு 16 எம்பிக்கள், நிதிஷ்குமார் 12 எம்பிக்கள். இப்போ இந்த NCPI வந்த உடனே லோக்சபா எலெக்ஷனை சந்திக்காமல் 20 எம்பிக்கள் கொண்ட இந்த அரசியல் கட்சி தான் இன்னைக்கு என்டிஏவில் இருக்கக்கூடிய மிக பெரிய கூட்டணி கட்சியாக மாறி. அதாவது சந்திரபாபு இருந்தால் என்ன, இல்லாமல் இருந்தால், நிதிஷ்குமார் இருந்தா என்ன, போனால் என்ன. அடுத்தடுத்து நீங்க பார்த்தீர்கள்னா சந்திரபாபு நாயுடுடைய அரசியல் கட்சி, நிதிஷ்குமாரோட அரசியல் கட்சி, இதுல இருக்கக்கூடிய தலைவர்களையுமே உடைக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து விட்டார்கள். NCPI இது பிஜேபியோடைய பி டீமாக தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த கட்சி எங்க உருவானது, இந்த கட்சியோடைய பிரசிடென்ட் யாரு, இந்த கட்சி எங்க இருந்து ஆப்ரேட் செய்யப்படுகிறது, இந்த கட்சியோட ஆர்கனைசேஷன் எங்க இருக்கிறது, ஜெனரல் செக்ரட்டரி யார், சீஃப் செக்ரட்டரி யார், எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஒரு பெயர் இல்லாத ஒரு அரசியல் கட்சி. அந்த அரசியல் கட்சியை லோக்சபா வழியாக தேர்வு செய்யப்பட்ட 20 எம்பிக்கள் கிடைத்த உடனேயே அது எப்படி ஒரு நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறியது என்று நீங்க பார்க்க வேண்டும். ஒரு கல்லில் 2 மாங்காய்கள், 3 மாங்காய்கள். மம்தா பானர்ஜி அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டிங்கை குறைத்து விட்டார்கள் ஒரே கல்லில். அதே கல்லை வைத்து சந்திரபாபு நாயுடு மாதம் மாதம் டெல்லிக்கு போய் பணம் கேட்டு மிரட்டுவது, அது இதற்கு மேல் முடியாது. நிதிஷ்குமாருடைய அரசியல், அது இதற்கு மேல் முடியாது. இன்னும் சொல்ல போனால் நீங்க பார்த்தீர்கள்னா மம்தா பானர்ஜி கையில் இருந்த 28 எம்பிக்கள், அதுல 20 எம்பிக்கள் உடைந்து போனார்கள். மீதம் இருக்கக்கூடிய எம்பிக்கள் வெறும் 8. இந்த 8 எம்பிக்களும் இன்னும் எத்தனை நாட்களுக்கு தாக்குப்பிடிக்க போறார்கள் யாருக்குமே தெரியாது. இன்னொரு பக்கத்தில் நீங்க பாருங்க, 3 ராஜ்யசபா எம்பிக்கள் டிஎம்சியில இருந்து அவர்கள் ரெசிக்னேஷனை கொடுத்து விட்டார்கள். மம்தா பானர்ஜி கையில் இருந்த எம்எல்ஏக்கள் 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அப்படியே யூட்டர்ன் அடித்து விட்டார்கள். இந்த நபர்களுக்கு வெட்கமாக இருக்காத மக்களை போய் சந்திக்கும். அப்போ ஒரு அரசியல் கட்சியில இருந்து இன்னொரு அரசியல் கட்சிக்கு தாவும் போது இந்த அரசியல்வாதிகளுடைய வெட்கம், மானம், சூடு சுரணை எங்க போறதுன்னு யாருக்கு தெரியாது. ஏன்னா ஒரு அரசியல் சின்னத்திலிருந்து அவர்கள் நின்று மக்களை போய் சந்தித்து ஓட்டை வாங்கியதற்கு பின்பு இந்த 20 எம்பிக்கள் நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபிக்கு எதிராக தான் ஓட்டு வாங்கியிருக்கிறார். பிஜேபிக்கு எதிராக பிரச்சாரம் செய்து ஓட்டு வாங்கியிருக்கிறார்கள். இப்ப அதே பிஜேபியுடன் கை கோர்க்கும் போது ஏதோ ஒரு பேரில்லாத அரசியல் கட்சி, அந்த பேரில்லாத அரசியல் கட்சி இப்ப என்டிஏவுக்கு தான் சப்போர்ட் செய்ய போகிறது, நரேந்திர மோடிக்கு சப்போர்ட் செய்ய போகிறது. இதற்கு மேல் நீங்க பாருங்க, நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு ஒரு கிளியர் மெசேஜை பிஜேபி கொடுத்திருக்கு. இதற்கு மேல் உங்களுடைய பருப்பு வேண்டாம். இதே போன்றுதான் சிராக் பாஸ்வான், அவரிடம் 5 எம்பிக்கள் இருக்கிறார். அப்ப அந்த சிராக் பாஸ்வானுடைய அரசியலும் அல்ல என்டிஏவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் இந்த மெசேஜை நரேந்திர மோடி அண்ட் டீம் எடுத்து வைத்திருக்கிறது. இதுல டிஎம்சியின் எம்பி இருக்கிறார் சுதீப் பந்தோபாத்யாய். இந்த டிஎம்சியை உடைத்தது மட்டுமல்ல, இப்போ நாங்க வரக்கூடிய பார்லிமெண்ட் சபை கூடும் இல்லையா, அப்போ ஓம் பிர்லாவிடம் நாங்க அப்ளிகேஷனை கொடுப்போம், லெட்டரை கொடுப்போம். மம்தா பானர்ஜி கட்சி இதற்கு மேல் எங்களுக்கு தான் வந்து சேரும்.
நாங்க தான் 2/3 மெஜாரிட்டியில். இது வந்து ஒரு டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும். டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்டே எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. ஆஸ் பர் த லா 19th amendment 53rd amendment ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதுல ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த மாதிரி ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் போது எந்த விதமான சட்டங்கள், இல்ல ஒரு கட்சியின் ஒரு கட்சியுடன் இணையும் போது எந்த விதமான சட்டங்கள், அதுல தெளிவாக எழுதிய விஷயம், ஒரு எம்பி ஆவது அந்த கட்சிக்கு இருக்க வேண்டும். அப்போதான் நீங்க இணைவதற்கு அந்த எலிஜிபிலிட்டியே பெறுவீங்க. இங்க எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, அந்த அரசியல் கட்சியுடைய தலைகால் யாருக்குமே தெரியாது. இந்த விதமான ஒரு அரசியல் கட்சியில் போய் நீங்க இணைந்திருக்கிறீர்கள். அப்போ உடனடியாக இந்த 20 நபர்களுடைய எம்பி பதவி டிஸ்குவாலிஃபை செய்யப்பட வேண்டுமா, செய்யப்படக்கூடாது? இது போன்ற ஒரு அரசியல் கட்சி, இது போன்ற ஒரு கேம் பிளானை நடத்திய பிஜேபி, அவர்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய இந்த 20 எம்பிக்கள், இவர்களை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? வெஸ்ட் பெங்கால் பிஜேபி எப்படி 15 ஆண்டுகள் வரை டிஎம்சி எந்த அளவில் அவர்களை அடித்து விரட்டியதோ, அதே போன்று இன்னைக்கு பிஜேபி டிஎம்சியில் இருக்கக்கூடிய நபர்கள், மம்தா பானர்ஜியில் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களை அடிச்சு விரட்டக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். ஷயோனி கோஷ், ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து ஒரு சில நபர்கள் உடைந்து வெளியில போன போது ராகவ் சட்டா और சட்டி என்று கூறி இழிவாக பேசினார். இன்னைக்கு இதே சயோனி கோஷ் டிஎம்சியில் இருக்கும்போது அப்படியே சூத்தி புடவை, அதாவது காட்டன் புடவையிலெல்லாம் பிரச்சாரம் செய்து கொண்டு, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே காஸ்டியூம் மாறிடுச்சு. How will she go and meet the people who voted for her? மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? மக்கள் அவர்களை எப்படி பார்ப்பார்கள்? இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். மம்தா பானர்ஜி அவருடைய பொலிட்டிக்கல் கரியர் இஸ் finished. Chandrababu Naidu and Nitish Kumar, their political career is finished. NCP's Sharad Pawar's political career is finished. Uddhav Thackeray's political career is finished. Arvind Kejriwal's political career, Aam Aadmi Kachhi, it is finished. Orissa 28 ஆண்டுகள் வரை சீஃப் மினிஸ்டராக இருந்த அந்த மாநிலத்துடைய அரசியல் ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதுவும் finished. அப்போ ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய தலையெழுத்தை அளிக்கக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்து வருகிறது, பிஜேபி பார்த்து வருகிறது. அப்போ எந்த விதமான நீதியை நீங்க எதிர்பார்க்க முடியும்? சுப்ரீம் கோர்ட் அரசாங்கத்தின் சட்டைப்பை, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அரசாங்கத்தின் சட்டைப்பை, ஆர்பிஐ அரசாங்கத்தின் சட்டைப்பை, சிபிஐ, இடி, ஐடி அரசாங்கத்தின் சட்டைப்பை. அப்போ இந்த நாட்டில் நியாயத்திற்காக நீங்க எங்கதான் போக முடியும்? எங்கேயுமே போக முடியாது. காரணம், இந்த நாட்டு ஜனநாயகத்தை நீங்க இழந்து விட்டீர்கள், இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை நாம் இழந்து விட்டோம். இதற்கு மேல் இந்த நாட்டை ஆளப்போவது RSS மற்றும். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.